சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பறவைகள் கூடாரத்துக்குள்ளே தான் போக போகிறேன். உள்ளே என்ன மாதிரியான பறவைகள் இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். பூங்காவில் இருக்கக்கூடிய இந்த பேர்ட்ஸ் பார்க்குள்ளே இப்போ என்ட்ரி ஆகிறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து பார்த்துருப்பீங்க, சானிடைஸ் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதாவது கால்லாம் க்ளீனாக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வரலாம். இந்த செயினெல்லாம் தாண்டி வரலாம். சூப்பராக க்ரீனரியாக அந்த பிளான்டேஷனு டயக்ராமாக இருக்கட்டும், அதெல்லாம் செம்மையாக இருக்குது. ஒரு ஜங்கிள்குள்ளே போகிறதுக்கான ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய பேர்ட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இந்த பார்க் என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் ஜிப் லைனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்கு, இதுக்குள்ளெல்லாம் வரதுக்கு தனித்தனியாக QR கோட் வச்சுருக்காங்க. அது மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். ஃபோட்டோ ஷூட்க்கும் ப்ளஸ் வீடியோ ஷூட்க்கும் அலோவ் பண்ணுறாங்க மொபைலில். பட் ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் கேமராஸ் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் வந்து பே பண்ணணுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், பெரிய பேர்ட் இங்கே இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே வெளியே போயிடலாம். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு, நிறைய பேர்ட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நம்ம தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேரட் வந்து நம்ம கையிலேயே வந்து உட்காந்து அழகாக நம்ம என்ன பண்ணுவோம், என்ஜாய் பண்ணோம். ஸோ அங்கே நிறைய பேர்ட்ஸ் வந்து அவங்க ஃபீட் கொடுப்பாங்க. ஃபீடை நம்ம கொண்டு வந்து கையில் காட்டினால நிறைய வந்து கையில் நிற்கும். ஸோ இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம தஞ்சாவூர் சென்னை நம்ம கம்பேர் பண்ணல. பட் ஆனால் பேர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்குது. நல்லா என்வரன்மெண்ட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க நம்ம அப்படியே வேறு போகலாம். ஸோ ஒயிட் கலர்லேயும் மல்டிபிள் கலர்ஸ்லேயும் பேரட் பார்க்குறீங்க. சூப்பராக இருக்குங்க. ஷார்ட் டைமில் உள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்துடலாம். சின்ன சின்ன உடன் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க இங்கே. இந்த ஒரு இடம் ரொம்பவே அற்புதமான இடம். நீங்கள் குழந்தைங்களோட வாங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு பூசணிக்காய் எப்படி வளருது, அது மாதிரி வந்து ஒரு ஃபாக்னா எப்படி இருக்கும், ஒரு பனி புகைனா எப்படி இருக்கும், நிறையா தாவரங்கள் எப்படி இருக்கும், பேர்ட்ஸ் எப்படி இருக்கும், லைக் ஒரு பயாலஜிக்கலில் ஒரு சயின்ஸ் பேஸ் பண்ணி அந்த தாவரவியல் பேஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. சென்னைக்கு இந்த ஒரு பார்க் வந்து ஒரு அடையாளமாகவே மாறிட்டு இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா.